நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 யானை பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு என்னோட பெரிய நன்றி. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட ஒவ்வொரு அசிஸ்டன்டோட ட்ரீம் வந்து கண்டிப்பாக எப்படியாவது ஒரு நல்ல கம்பெனியில் நல்லா பப்ளிசிட்டி பண்ணி நல்ல படத்தை ரீச் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனியில் படம் பண்ணுறது தான் ஒவ்வொருத்தரோட எய்மும் ட்ரீமாகவும் இருக்கும். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியில் என்னோட முதல் படம் வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு என்னென்னா ஒரு படத்தை வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து ஷூட்டிங் ஸ்பாட் கேஸ்டிங் பண்ணி ஷூட் பண்ணி ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணுற வரையும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சுனா அதை வந்து கரெக்டாக ப்ரொமோட் பண்ணி சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ணி ஆடியன்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுன்றது அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம். அது ரொம்ப டஃபஸ்டான ஒரு காம்படிஷன் இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட்டாகவும் நம்பர் ஒன்னாகவும் பண்ணிட்டு இருக்குது ரெட் ஜெயின் கம்பெனி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கம்பெனியோட முதல் படம் வாய்ப்புன்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து எனக்கு உதய் சார் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஒருக்கல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி உதய் சாரோட ஃபஸ்ட் படம்ன்றதுனால டெஸ்ட் ஷூட் பண்ணோம். ஒரு 10-15 டேஸ் கிட்ட டெஸ்ட் ஷூட் பண்ணோம். சார் அவராகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. இல்லை நம்ம டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்ப்போம், எனக்கு எப்படி என்ன என்னோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டாங்க. ராஜா சார் உடனே அதுக்கு பிளான் பண்ணாங்க. இப்போது உதய் சாரோட கேரக்டர் உதய் சாரும் சந்தான சாரோட கேரக்டர் நானும் சேர்ந்து பண்ணேன். அப்போவே வந்து பயங்கரமாக அந்த ஏதாவது நிறையா பேசுவோம், கோஆர்டினேட் பண்ணுவோம், பாடி லாங்குவேஜ் அது நிறையா இன்டராக்ட் பண்ணிக்கிறதுக்கும் பேசிக்கிறதுக்கும் நிறையா விஷயங்கள் இருக்கும். அப்போவே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆச்சு. ஸோ அப்போவே எனக்கு அவர் நண்பன் ஆகிட்டார். சாரும் அப்போ சொல்லுவாங்க ஏதாவது ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணி ஜெகதீஷ் கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு அவர் பிறக்கும் போதே ஹீரோ. எங்கள் படத்தோட ஆடியோ ரிலீஸில் எஜ்ஜே சொல்லியிருக்காங்க அவர் பிறக்கும் போதே ஹீரோன்னு. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி இப்படி ஒரு வாய்ப்பை எப்படி நான் மிஸ் பண்ண முடியும்? ஸோ உதய் சாருக்காகவே எழுதி அவருக்காகவே பண்ண கதை தான் வேண்டாம். ஒன்று கொழுப்பெடுத்த கோழி பாய் கடை முன்னாடி வந்து பரதநாட்டியம் ஆனா குருமா தாண்டா. சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிடும்போது அங்கே அடிக்கிற அந்த கவுண்டர் பஞ்சஸ்லாம் இருக்கு பாருங்க. அவ்வளோ டைமிங்கும் அவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேயும் இருக்காங்க ஆடியன்ஸு. ஸோ அவங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவங்களே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு நம்ம ஹியூமர் பண்ணுன்றது ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஆக்ஷன் பண்ணிடலாம், ஒரு இட்ஸ் அ காமன் திங். ஏன்னா ரொம்ப அவ்வளோ ஈஸியாக காமெடின்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான். பை காட்ஸ் கிரேஸ் ராஜா சார்கிட்ட எனக்கு அது நிறைய பெரிய சப்போர்ட். அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுனால எனக்கு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவுக்கு எழுதணும் ஹியூமராக. அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அது நிறையா டெவலப் ஆகிடுச்சு. ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு எழுதிடுவோம். டைலாக் காம்படிஷன்ஸ் ஓரளவுக்கு வந்துடும். அப்படியே என்னோடய டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு பெஸ்ட்டாக எழுதிடுவோம். அப்புறம் சந்தான சாரோட சீன் பேப்பர்ஸ்லாம் வந்து சந்தான சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். அவர் ஒரு டீம் வச்சுருக்காரு. அவரோட சீன்ஸ்க்கெலாம் அவரும் நிறையா பஞ்சர்ஸ்லாம் போட்டு பெஸ்ட்டாக அவரும் இன்னும் கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸ்பாட்டில் வச்சு எங்கள் 2 பேரோட சீன் பேப்பரும் வச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்பாட்டில் வச்சு இதோட பெஸ்ட்டு அதோட பெஸ்ட்லாம் சேர்த்து வச்சு ஒரு சீன் பேப்பர் ரெடி பண்ணி அதான் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற படமாக இருக்கும். அவள் என்னை பார்த்த கணம் என் காற்றில் எங்கும் மனம் நானும் காதல் கொண்டோரினம் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா? வேற வேலை ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ட்ரெய்லர். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு ட்ரெய்லர்ஸு. தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லருக்கே அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸு பெரிய வேலை யாரும் தெரியாத நிறைய பேர்லாம் எனக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் மேடம் வந்து ஹீரோ மிரட்டுவாங்க, வாய முடியா அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் டாமினேட் பண்ணுற கேரக்டர் தான். அவங்க பயங்கர ஒரு சென்சிட்டிவான ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கும். 2 பேருக்கு உண்டான ஈகோ கிளாஷு அதெல்லாம் இருக்குது நிறையா. ஒரு டைலாக்கே இருக்கும், பயங்கரமான ஆங்கிரி பேடாக இருக்கா, சரி விடு நாம சாப்பிட்டு தானே எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்லாம் டைலாக்கே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி அவங்க கேரக்டர் டிசைன் இருக்குது. யாருக்குமே மடங்காத ஃபிகர்னா என்னையே மடக்கிட்டே வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா. சந்தான சாருக்கு பேரை வந்து ஷெரின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து துள்ளுவதோ இளமையில ஹீரோயினாக பண்ணுவாங்க. எல்லோரும் நோன்லியான ஒரு ஹீரோயின் அவங்க. ஆக்சுவலி ஒரு கம்பேக்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கு. சந்தான சார் ஷெரின் எபிசோட்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன் நான். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் முக்கியமான அப்பா அம்மா கேரக்டர் வந்து ஷேயா ஷிண்டே வந்து ஹீரோக்கு அப்பாவை பண்ணியிருக்காங்க. ஸ்ரீரஞ்சனி மேடம் வந்து அம்மாவை பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெஸ்ட்டு பாட்டாக சூப்பர் பர்ஃபார்மர் 2 பேருமே அவங்க சூப்பராக கலக்கியிருக்காங்க. அப்புறம் கருணாகரன் சார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஹீரோவுக்கும் சந்தான சாருக்கும் அவர் தான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவங்க 3 பேருக்கு உண்டான அந்த நண்பன டைட்டிலுக்கு இவங்க 3 பேரோட கதை தான் பேஸாக இருக்கும். ஸோ டைட்டிலில் வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. த்ரூஅவுட் த ஃபிலிம் இருக்காரு கருணா. அப்புறம் நான்கிடல் ராஜேந்திரன், அதாவது ஒரு வாரத்துக்கு 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 4 படத்தில் அவர் தான் இருக்கார். கருணாகரன் சாரும் அப்படி தான், 5 படம் 4 படத்தில் அவர் இருக்கார், இல்லை 5 படமும் அவர் இருக்கார். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு வெல்கம் இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களாம் இந்த படத்தில் எனக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட ஹிட் வேல்யூக்கு
கண்டிப்பாக அதெல்லாம் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன உனக்கு இருக்கிறது கோவம்டா, ஆனா எனக்கு இருக்கிறது வெறிடா. நண்பேண்டா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை ஹானர் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். லவ்வர்ஸை வந்து சந்தோஷப்படுத்துகிற, லவ்வர்ஸ்லாம் வந்து ஜாலியாக சந்தோஷமாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் பிடிக்கிற எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்கிறதுனால இட்ஸ் எ க்ளீன் ஃபேமிலி என்டர்டெயினாக இருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த வந்து படத்தை பார்க்கலாம்.